Hello students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 2 numbers and sequenceல உள்ள exercise 2.7ல உள்ள sums பார்க்கலாம். 7th sum, find the 10th term of a GP whose 8th term is 768 and the common ratio வந்து 2 அப்படினு கொடுத்திருக்காங்க. So 8th term கொடுத்திருக்காங்க, common ratioவும் கொடுத்திருக்காங்க. 10th term வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. So அப்ப given நமக்கு என்னது 8th term கொடுத்திருக்காங்க. அப்ப T8 equal to 768 and common ratio R வந்து 2 கொடுத்திருக்காங்க. T8 வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. 10th term வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ Tn கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா AR பவர் n minus 1. நமக்கு இங்க T8 கொடுத்திருக்காங்களா? அப்ப T8 னா என்ன வரும்? AR பவர் 8 minus 1. சோ அதை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ AR பவர் 8 minus 1 equal to 768. அப்போ AR power 7 equal to 768. இதை வந்து நம்ம equation number 1 வச்சுக்கலாமா? அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? T10. So T10 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா எழுதலாமா? AR power n minus 1க்கு 10 minus 1. So அப்போ AR power 10 minus 1னா 9 வரும். ஓகேவா? So இப்போ இதை எப்படி எழுதலாம்? R power 7 into R into R அப்படி எழுதலாமா? இது R power 7 நாலும் ரெண்டை ஆட் பண்ணும்போது 8 plus அதாவது R power 7 into R square. R square நான் R into R ன்னு எழுதுறேன். அப்போ A power M into A power N வந்து A power M plus N தான். அப்போ 7 plus 2 வந்து 9 தான் வரும். ஓகேவா? இப்போ நமக்கு AR power 7க்கு நமக்கு வேல்யூ இருக்கு. எவ்வளவு? 768 into R the value நமக்கு தெரியும் 2. So அப்போ 2 into 2 equal to 768 into 2 2s are எவ்வளவு? 4. மல்டிப்ளை பண்ணிடலாமா? 768 4 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 8 4s are 32 மீதி 3 இருக்கா? 6 4s are 24 24 plus 3 27 மீதி 2 இருக்கு. 7 4s are 28 28 plus 2 வந்து 30. So அப்ப என்ன வருது? 3072. So இதான் வந்து நமக்கு T10. ஓகேவா? அவ்வளவுதான். So இதுல வந்து நம்ம AR power 7 equal to 768 இது வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல மட்டும் நம்ம AR power 9 எப்படி எழுதுறோம்? AR power 7 into R into R ன்னு பிரிச்சு எழுதுறோம். ஏன்னா அப்பதான் நமக்கு இந்த வேல்யூவை இதுல வந்து நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். அதுக்காக. ஓகேவா? So இதான் வந்து இவ்வளவுதான் அந்த சம். அடுத்து 8th question, if A, B, C are in வந்து AP ன்னு கொடுத்திருக்காங்க, then show that 3 power A, 3 power B, 3 power C are in வந்து GP அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். So A, B, C are in வந்து AP ன்னு கொடுத்துட்டு இது 3 power A, 3 power B, 3 power C are in வந்து GP அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? So first நமக்கு given என்ன கொடுத்திருக்காங்க? ABC are in AP அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது arithmetic progression அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So அப்படின்னா இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். So இது ஏபின்னு கொடுத்ததுனால இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். So அப்ப காமன் டிஃபரன்ஸ் சேம்னா இது எப்படி எழுதுவோம்? நம்ம இது T1 இது T2 இது T3ன்னு எடுப்போமா? அப்போ டிஃபரன்ஸ் எடுக்கும்போது எப்படி எடுப்போம்? T2 minus T1 T2 minus T1 equal to T3 minus T2ன்னு வரும். இங்க நமக்கு T2 என்னது? B minus A equal to T3 என்ன வரும் நமக்கு? C minus T2 வந்து B minus A equal to C minus B. இதை வந்து நம்ம equation number 1 வச்சுக்கலாமா? அடுத்தது நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? 3 power A, 3 power B, 3 power C are in வந்து GP அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதாவது to prove என்ன ப்ரூவ் பண்ணணும்? 3 power A, 3 power B, 3 power C are in GP அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். அதாவது இது வந்து GPன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? that is to prove எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? GPனா நமக்கு இது வந்து காமன் ரேஷியோ வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? 3 power A, 3 power B, 3 power C யோட காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் டு ப்ரூவ். அப்ப என்ன ப்ரூவ் பண்ணணும்? இது வந்து T1 இது T2 இது T3னா நமக்கு என்னது ஃபார்முலா? T2 by T1 equal to
T3 by T2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதாவது 3 power B divided by 3 power A equal to 3 power C divided by 3 power B. அதாவது என்னது நமக்கு T2 divided by T1 equal to T3 divided by T2. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா, அதாவது இது ஜிபிஏ இருக்கணும்னா அதனுடைய காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது வந்து தட் இஸ் ட்ரூ ப்ரூவ். ஓகேவா, தட் இஸ் ட்ரூ ப்ரூவ். நம்ம இது வந்து ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து ரெண்டும், அதாவது அதனுடைய காமன் ரேஷியோ வந்து சேம் சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். அப்போ இது வந்து ஜிபிஏ மாறிடும். ஓகேவா, இப்போ நமக்கு இதை ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம இதை ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 power B divided by 3 power A ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈக்குவல் டு நம்ம இதுன்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம். இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, A power M divided by A power N. ஃபார்முலா என்ன நமக்கு, A power M minus N. ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நமக்கு யூஸ் பண்ண போறோம். அப்போ என்ன வரும், 3 power B minus A ன்னு வரும். ஓகேவா, அடுத்தது பாருங்க 3 power B minus A வந்து நமக்கு என்ன எழுதியிருக்கோம் பாருங்க, C minus B ன்னு எழுதியிருக்கோமா. B minus A நம்ம C minus B ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம், 3 power B minus A க்கு பதில் என்ன போடலாம், C minus B. ரீசன் என்னது, by 1. ஓகேவா, ஸோ by 1 படி இந்த B minus A க்கு பதில் நம்ம C minus B போட்டுட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் பாருங்க, 3 power C minus B மறுபடியும் நம்ம திருப்பி ரிவர்ஸ்ல எழுதலாம் பாருங்க. A power M minus N எப்படி எழுதுவோம் நம்ம, A power M divided by A power N. ஸோ இப்போ அதுதான் எழுத போறோம், 3 power C divided by 3 power B. ஓகேவா, ஸோ இப்போ இது நமக்கு என்னது, ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சா. 3 power C equal to என்ன வந்திருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு வந்திருக்கு. ஸோ அப்போ therefore 3 power B divided by 3 power A equal to 3 power C divided by 3 power B. ஸோ நமக்கு ரெண்டு காமன் ரேஷியோ வந்து நம்ம ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால therefore 3 power A, 3 power B, 3 power C ஆர் in வந்து GP. அதனுடைய காமன் ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால ஸோ இது 3 power A, 3 power B, 3 power C ஆர் in வந்து GP அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் அந்த சம். 9th question. In a GP, the product of 3 consecutive terms is 27 and the sum of the product of 2 terms taken at a time is 57/2. Find the 3 terms அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது in a GP தான் கொடுத்திருக்காங்க, geometric progression. The product of 3 consecutive term is வந்து 27. 3 consecutive terms ப்ராடக்ட் பண்ணும்போது, அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது 27 ஆம். And the sum of the product of 2 terms, அதை சம் பண்ணும்போது என்ன வருதான், 57/2 வருதான். அப்படின்னா அந்த 3 terms வந்து என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, அப்ப நம்ம அந்த 3 terms நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் let the 3 consecutive terms in GPR, நான் A/R, A, AR நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா என்னது, அடுத்தடுத்த நம்பர்ஸ். ஸோ அடுத்தடுத்த நம்பர்ஸ்னா நம்ம இங்கே ஜிபின்னு சொன்னனால நம்ம A/R, A, AR அப்படின்னு நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, ஸோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் இஸ் 27 கொடுத்துருக்காங்களா. ஸோ கிவன் ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive terms is வந்து 27 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும், A/R into A into AR equal to என்னது நமக்கு 27. ஓகேவா, இல்லை ஆறும் கேன்சல் ஆயிரும், மீது என்ன வருது பாருங்க, A 1 2 3 A power 3 இருக்கா, A power 3 equal to 27. இப்போ நம்ம அந்த 27 எப்படி எழுதலாம், A power 3 27 வந்து 3 power 3 எழுதலாமா. 3 power 3 நமக்கு 27 தான். அப்போ A equal to என்னவா வந்துரும், 3 வந்துரும். ஸோ இப்போ நம்ம A கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இனி நமக்கு R கண்டுபிடிச்சாதான் நமக்கு இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு இந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்த கிவன் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை சம் பண்ணும்போது என்ன, சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் டேக்கன் அட் ஏ டைம் இஸ் எவ்வளவா, 57/2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அடுத்த கிவன்
ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் டேக்கன் அட் ஏ டைம் இஸ் 57/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ். ஒவ்வொரு ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸை சம் பண்ணும்போது என்ன கிடைக்குதா, 57/2 கிடைக்குதாம். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்ஸை ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணணும். ஓகேவா? அப்போ a/r இன்டு a பிளஸ் சம் பண்ணிட்டோமா. அடுத்தது இந்த ரெண்டு ரெண்டு டேர்ம்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி சம் பண்றோம். அப்போ a இன்டு ar பிளஸ் அடுத்தது இந்த ரெண்டும் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஆட் பண்றோம். அடுத்தது இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஆட் பண்றோம். அப்புறம் இந்த ரெண்டையும் அடுத்தது என்ன வரும் பாருங்க, ar இன்டு a/r ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 57/2 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இதுக்கு ஆறும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. இனி அடுத்தது வந்து நமக்கு மீதி இருக்கிறதெல்லாம் எழுதுங்க. a இன்டு a என்ன வரும், a²/r பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ணுங்க, a²r பிளஸ் இங்க வந்து a² மட்டும்தான் வரும், ஈக்குவல் டு 57/2. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாத்துலேயுமே a² வந்து நமக்கு காமனா இருக்கு. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு இல்லையா. அப்போ அந்த a² காமனா வெளியில எடுத்தீங்கன்னா மீதி என்ன வரும் பாருங்க, 1/r பிளஸ் r பிளஸ் 1 ஈக்குவல் டு 57/2. இப்போ நம்ம இந்த a-யோட வேல்யூவை இதுல சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேவா? a-யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை இப்போ சப்ஸ்டிட் பண்றோம். 3² போட்டுட்டு 1/r பிளஸ் r பிளஸ் 1 ஈக்குவல் டு 57/2. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து 3² என்ன வரும், 9 வந்துடும். ஸோ அப்போ இந்த 9 வந்து நான் என்ன பண்றேன், இங்க கொண்டு வரேன். ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது என்ன வந்துடும், கீழே வரும். 57/2 கீழே இன்டு 9 வரும். 3² நமக்கு 9 தானே. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எழுதுறேன், 1/r பிளஸ் r பிளஸ் 1 மட்டும் எழுதுறேன். 1/r பிளஸ் r பிளஸ் 1 ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, 57 டிவைடட் பை 2 இன்டு 3² வந்து நமக்கு 9 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 1/r பிளஸ் r பிளஸ் 1 ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 2 இன்டு 9 வருதா. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இங்க r மட்டும் தானே இருக்கு. ஸோ அப்போ எல்லா இதுவும் நமக்கு டினாமினேட்டரை வந்து r மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம், 1/r அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இங்க r வரணும்னா என்ன பண்ணலாம், மேலேயும் கீழேயும் ஒரு r ஆல நம்ம டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம். பிளஸ் இந்த 1க்கு வந்து நம்ம r/rன்னு எழுதிடலாம். ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 9 2s are 18. ஓகேவா? இப்போ இங்க r வந்து எல்லாத்துக்குமே காமனா இருக்கா. அப்ப r எடுத்துக்கலாம். மேல அப்ப என்ன வரும், இங்க r எடுத்துங்க 1 தான் இருக்கு. 1 பிளஸ் r இன்டு r² பிளஸ் இங்க வந்து ஒரு r ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 18. ஓகேவா? இனி இதை நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 18 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணலாமா. 18 இன்டு 1 பிளஸ் r² பிளஸ் r ஈக்குவல் டு 50. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது 57 இன்டு r. இப்போ 18 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 18 இன்டு 1 18 பிளஸ் 18 இன்டு r² 18r² பிளஸ் 18 இன்டு r. 18 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஈக்குவல் டு 57r. அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த 57r நம்ம ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ ஃபர்ஸ்ட் நான் 18r² ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். அடுத்தது பிளஸ் 18r. இந்த 57r இங்க வரும்போது மைனஸ் 57r. அடுத்தது இங்க ஒரு பிளஸ் 18 இருக்கா, ஈக்குவல் டு 0. நம்ம இதை இங்க கொண்டு வந்ததுனால ஈக்குவல் டு 0. இப்போ 18r², இங்க வந்து இங்க 18r இருக்கு, இங்க வந்து பிளஸ் 18, இங்க வந்து மைனஸ் 57. r வந்து ரெண்டுக்கும் சேமா இருக்கிறதுனால நம்ம இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணிடலாம். ஆனா ஆட் பண்றதுக்கு இங்க பிளஸ் 18 இருக்கு, இங்க மைனஸ் 57 இருக்கு. அப்போ பிக் நம்பர்ல இருந்து ஸ்மால் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக் நம்பருக்கு சைனை போடணும். அப்போ 57ல இருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணுங்க,
இங்கே வந்து 1 எடுத்தீங்கன்னா 17, 17ல் 8 போச்சுன்னா 9, 4ல் 1 போச்சுன்னா 3. ஸோ பெரிய நம்பருக்கு சைன் மைனஸ்ன்னு சொன்னால மைனஸ் 39 ஆர் பிளஸ் 18 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இங்கே 18 இருக்கு, 18 இருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு 39 இருக்கு. ஸோ அதனால 18ஆல நமக்கு டிவைட் பண்ண முடியாது. நம்ம எதால டிவைட் பண்ணலாம்? 3ஆல நமக்கு டிவைட் பண்ணலாமா? 6 3s are 18. ஓகே, 3ஆல நமக்கு டிவைட் பண்ணலாம். 3ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் பாருங்க, டிவைடட் பை 3. 3ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? இதை 3ஆல டிவைட் பண்ணுங்க. 6 3s are 18 மீதி வரும். அப்போ 6 r ஸ்கொயர் மைனஸ் இதை 3ஆல டிவைட் பண்ணுங்க. 1 3 is 3, 3 3s are 9 r பிளஸ் இங்கேயும் 6 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இனி இதை வந்து நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு இப்போ நம்ம என்ன எடுப்போம்? இங்கே 6 இருக்கிறதுனால இந்த 6 into 6 என்ன வரும்? 36. சைன் வந்து நமக்கு பிளஸ் தான். அடுத்தது மல்டிப்ளை பண்ணா 36 வரணும். நமக்கு ஆட் பண்ணா மைனஸ் 13 வரணும். அது எந்த நம்பர் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 36 வரணும், ஆட் பண்ணா நமக்கு மைனஸ் 13 வரணும். ஸோ அப்போ எந்த நம்பர் எடுக்கலாம் பாருங்க. 36னா 9 4s are 36 எடுக்கலாம் இல்லையா? 9 4s are 36 எடுக்கலாம். 9 4s are 36னா நமக்கு மைனஸும் பிளஸ். ஸோ அப்போ 36 வருது. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது நமக்கு இங்கே மைனஸ் தான் இருக்கு. ஸோ ஆட் பண்ணும் மைனஸ் வரணும். 9 + 4 13 வருது. அப்போ ஃபேக்டர்ஸ் எது? -4ம் -9ம். ஓகேவா? ஸோ இப்போ அதை நம்ம எழுத போறோம். அதை எப்படி எழுதலாம் பாருங்க. 6r² அப்படி எழுதிட்டு இந்த -13r நம்ம எப்படி எழுதுறோம்? -4r -9r plus 6 equal to 0. ஸோ இப்படி எழுதினாலும் நமக்கு வேல்யூ மாறாது. நான் இந்த -13க்கு பதில் நான் இப்படி எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா இதே தான் வரும். ஸோ வேல்யூ நமக்கு மாறாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து இந்த 2 இதாக பிரிச்சுக்கலாம். 2 இதாக பிரிச்சுக்கிட்டு இந்த 2ல் இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம்? எதை காமனாக வெளியில் எடுக்க முடியுமோ அதை காமனாக வெளியில் எடுக்கணும். அப்போ இதில் இருந்து உங்களுக்கு எதை காமனாக வெளியில் எடுக்கலாம் பாருங்க. இங்கே 3 2s are 6, இங்கே 2 2s are 4. ஸோ ரெண்டுலேயுமே நமக்கு 2 காமனாக இருக்கு. ஓகேவா? இங்கே இது வந்து 3 2s are 6. இப்போ உங்களுக்கு இது வந்து 2 2s are 4. அப்போ ரெண்டுலேயுமே நமக்கு 2 காமனாக இருக்கிறதுனால 2 எடுத்தாச்சு. அகைன் இங்கே ஒரு r² இருக்கு, இங்கே ஒரு r இருக்கு. ஸோ அப்போ r-ம் காமனாக இருக்கு. அப்போ உள்ள என்ன வரும் பாருங்க. மீதி நம்ம 2 எடுத்துட்டோம்னா மீதி 3 இருக்கு, அப்புறம் ஒரு r-ம் இருக்கு. இங்கே மைனஸ் இங்கே 2r எடுத்துட்டோம், ஒரு 2 மட்டும் இருக்கு. அடுத்தது இங்கே நம்ம எதை வெளியில் எடுக்க போகிறோம்? மைனஸ் வந்து வெளியில் எடுத்துக்கிறோம். மைனஸ் வேற எதை எடுக்கலாம் பாருங்க. இது வந்து 3 into 3ன்னு எழுதலாம், இதை 3 into 2ன்னு எழுதலாம். ஸோ அப்போ இதில் வந்து 3 வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்கு. அப்போ நான் ஒரு 3யை வெளியில் எடுத்துக்கிறேன். மீதி என்னது இருக்கு? ஒரு 3 இருக்கு அண்ட் ஒரு r-ம் இருக்கு. அப்புறம் நம்ம மைனஸை வெளியில் எடுத்ததுனால உள்ள வந்து மைனஸ். அப்போ தான் இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு +6ன்னு வரும். ஸோ அப்போ ஒரு 3யை எடுத்துட்டோம். மீதி இங்கே என்னது இருக்கு? 2 மட்டும் தான் இருக்கு, ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதே ஆன்சர் வந்துடும் மறுபடியும் உங்களுக்கு. இப்போ 3r - 2 வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்கா? அப்போ 3r - 2வை காமனாக வெளியில் எடுத்துருங்க. மீதி என்ன இருக்கும்? 3r - 2 எடுத்துட்டோம்னா அங்கே மீதி 2r இருக்கு, இங்கே -3 மட்டும் இருக்கு, ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு ஃபேக்டர் கிடைக்குது. 3r - 2 ஈக்குவல் டு 0 ஒன்று கிடைக்குது, இன்னொன்று 2r - 3 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று கிடைக்குது. அப்போ இதுல இருந்து என்ன வரும்? 3r ஈக்குவல் டு 2. -2 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது +2. அப்போ r ஈக்குவல் டு 2/3 வருதா? இங்கே வந்து 2r ஈக்குவல் டு -3 வந்து இங்கே வரும்போது +3. அப்போ r ஈக்குவல் டு 3/2ன்னு வருது. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. r வந்து 2/3 வருது, r வந்து நமக்கு 3/2. ஸோ ரெண்டு வேல்யூ கிடைக்குது. ஆனால் a வந்து நமக்கு 3 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ a வந்து நமக்கு 3 மட்டும் தான். அப்போ ரெண்டு இது எடுக்கலாம் நம்ம. 3 நம்பர்ஸ் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து நமக்கு ரெண்டு இது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து if a equal to 3 and r equal to 2/3 இருந்துச்சுன்னா என்ன கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அப்போ a equal to 3, r equal to 2/3னா அதில் நம்ம கான்சிக்யூட்டிவ் டைம்ஸ் நம்ம என்ன எடுத்தோம்?
a by rம் a, ar எடுத்தோம். இப்போ இதுல வந்து வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 by 2 by 3, 3, a வந்து 3 into r வந்து 2 by 3. இப்போ இது வந்து நம்ம என்னவா மாறிரும்? 3 divided by 2 by 3 வந்து 3 by 2 மாறிரும். ஓகேவா? So 3 into 3 by 2 மாறும், 3, இது என்ன மாறிரும்? 3 கேன்சல் ஆகி 2 மட்டும் தான் வருது. So 2. இப்போ இங்க என்ன வருது நமக்கு? 9 by 2, 3, 2. ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு சீக்வன்ஸ். இனி அடுத்தது if a equal to 3, இன்னொன்னு r equal to என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 by 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ அதை போடலாம். r equal to 3 by 2 போட்டோம்னா அந்த சீக்வன்ஸ் என்னது நமக்கு? a by r, a, ar. ஓகேவா? ஸோ இந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் போட போகிறோம். அப்போ a வந்து என்னது நமக்கு 3 டிவைடட் பை r என்னது 3 by 2, a3, arனா 3 into 3 by 2. இப்போ இங்கே நமக்கு என்னவா மாறிரும்? 3 into இந்த 3 by 2 வந்து 2 by 3 மாறிரும். 3, 3 3s are 9 by 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6 by 3, 3, 9 by 2. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டு இதை வந்து கேன்சல் பண்ணுங்க. 1 3 is 3, 2 3s are 6. ஓகேவா? அப்போ என்ன வருது நமக்கு? 2, 3, 9 by 2. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு இது கிடைக்குது. அப்போ நமக்கு therefore the 3 consecutive terms are என்னதப்ப 9 by 2, 3, 2, இன்னொன்னு 2, 3, 9 by 2. அவ்வளவுதான் அந்த சம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.